அடுத்து எக்ஸாம்பிள் 1.18. ஆமாம், இது ஒரு வேர்ட் ப்ராப்ளம்ப்பா. ஆமாம், அதாவது வந்து செம்ம நல்லா தெளிவாக படிக்கணும். ஆமாம், கிவன் என்ன, கிவன் டேட்டா என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது சம் போடணும். பாரு, டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஆமாம், டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரொடியூஸ்ட் வந்து பின்னு வச்சுக்கிட்டாங்க. இஸ் ஏ லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஓவர் டைம்ஸ் இன் லேபர் இன் ஹவர்ஸ். ஓவர் டைம்ஸ்க்கு வந்து ஓவர் டைம்ஸ் இன் லேபரை வந்து எல்லுன்னு வச்சுக்கிட்டாங்க. அமௌண்ட் ஆஃப் அடிஷ்னல் மிஷின் டைம் வந்து எம்முன்னு வச்சுக்கிட்டாங்க. ஃபிக்ஸ்டு ஃபினிஷிங் டைம் வந்து ஏன்னு வச்சுக்கிட்டு அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் P is equal to A plus PL plus CMன்னு வச்சுருக்காங்க. From the data given below, find the values of constants A, B and C. A, B, Cயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஒவ்வொரு நாளுக்குரிய ப்ரொடக்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. லேபர், அடிஷ்னல் மிஷின் டைம், அதாவது லேபர் எல், அடிஷ்னல் மிஷின் டைம் எம் கொடுத்துருக்காங்க. மண்டே வந்து ப்ரொடக்ஷன் வந்து 6950, லேபர் வந்து 40, மிஷின் டைம் வந்து 10 in hours. டியூஸ்டே 6725, லேபரோட எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னா 35 ஹவர்ஸு, அடிஷ்னல் மிஷின் டைம் வந்து 9 ஹவர்ஸு. வெனஸ்டே வந்து யூனிட்ஸ் வந்து 7100, லேபர்ஸோட டைம் வந்து 40, அடிஷ்னல் மிஷின் டைம் வந்து 12 ஹவர்ஸ். ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. எஸ்டிமேட் த ப்ரொடக்ஷன் வென் ஓவர் டைம் இன் லேபர் 50 ஹவர்ஸ். லேபர் 50 ஹவர்ஸாக இருக்கும் பொழுது அண்ட் அடிஷ்னல் மிஷின் டைம் 15 ஹவர்ஸாக இருக்கும் பொழுது ப்ரொடக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது எல் வந்து 50, எம் வந்து 15, எல் வந்து 50, எம் வந்து 15ஆக இருக்கும் பொழுது ப்ரொடக்ஷன் P என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? சரி, எப்படி ஒர்க் பண்ணலாமா? சரி, இப்போ ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. P is equal to A plus PL plus CM. ஓகே, இது பாருங்கள். we have P is equal to A plus PL plus CM from the given data. அந்த B, அந்த L அண்ட் எம்மோட வேல்யூ அந்த டேபிள் கொடுத்துருக்காங்கல்ல, அதை அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஆமாம், A ப்ளஸ் A, மூணுலேயும் வந்து A மட்டும் காமனாக வரும், ஏன்னா A கொடுக்கல. ஓகேவா? எல்லோட வேல்யூ 40 கொடுத்துருக்காங்க, எம்மோட வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க, P வந்து 6950 கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அந்த டேபிளில் உள்ள வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணி இந்த 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ இந்த 3 ஈக்குவேஷனுக்கு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துங்க. XYZ போல் இல்லை ABC வரும். ஓகேவா? XYZ போல் இல்லை ABC இருக்குன்னு. ஓகே, 140 10, 135 9, 140 12. ABC equal to right side உள்ள constant 6950, 6725, 7100. AX equal to B. The occupied matrix equal A, B equal to 140 10, 6950, 135 9, 6725, 140 12, 7100. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா தான் இருக்குது. டேரெக்டாக மைனஸ் பண்ணிக்கலாமா? R2 tends to R2 minus R1, R3 tends to R3 minus R1 போட்டுக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட் ரோ ஈக்குவல்ண்ட் ஆயிரும். ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கலாமா? செகண்ட் ரோ பாருங்கள், 135 9, 6725. R1 -1 மல்டிபிளாமா? -1 -40 -10 -1650 ஆட் பண்ணுங்கள். 0 -5 -1 -225. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ 140 12, 7100. ஓகே, R1 -1 மல்டிபிளாமா? -1 -40 -10 -1650 ஆட் பண்ணுங்கள். 0 0 2 150. ஃபஸ்ட் ரோவில் நோ சேஞ்சஸ். செகண்ட் ரோவில் சேஞ்சஸ் பண்ணதுனால 0 -5 -1 -225. தேர்ட் ரோவில் சேஞ்சஸ் பண்ணதுனால 0 0 2 150. இப்போ இது எக்கோலன் ஃபார்ம் தானே, என்ன 2 0 இருக்குது, இல்லை 1 0 தான் இருக்குது. ஓகேவா? இட் இஸ் எக்கோலன் ஃபார்ம் ஆர் ட்ரையாங்குலர் ஃபார்ம். அப்போ இட் இஸ் அன் எக்கோலன் ஃபார்ம். R2 R2 சேஞ்சஸ், R3 R3 சேஞ்சஸ் எழுதிக்கோங்க. அப்போ இது எக்கோலன் ஃபார்மு. ரேங்க் ஆஃப் ஏவும் 3, ரேங்க் ஆஃப் A, Bயும் 3 தானே. ஏன்னா இது வந்து ரேங்க் ஆஃப் A, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ 3, ரேங்க் ஆஃப் ஏவும் 3, ரேங்க் ஆஃப் A, Bயும் 3. ஸோ rank of A, B equal to rank of A is equal to 3, equal to number of unknowns.
அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னால் கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷனா. அப்போ தேர்ஃபோர் த ரெக்யூர்டு சொல்யூஷன், இந்த ரெக்யூர்டு ஈக்குவேஷன் எப்படி மாறும் பாரு. 140 10 0 -5 -1 0 0 2 வருமா. ஏபிசி ஈக்குவல் டு 6950 -225 115 ஆயிருமா. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். இது ஏ, இது பி, இது சி. இது ஏ ப்ளஸ் 40B ப்ளஸ் 10C ஈக்குவல் டு 6950 ஏ 0 ஆயிடுச்சு. -5B -C ஈக்குவல் டு -225 ஏபி ரெண்டுமே 0 ஆயிடுச்சு. 2C இஸ் ஈக்குவல் டு 150. இப்போ 2C இஸ் ஈக்குவல் டு 150னா C இஸ் ஈக்குவல் 75 C இஸ் ஈக்குவல் 75ன்னு சொல்லி ஈக்குவேஷன் 2ல் போட்டால் B கிடைச்சிருமா. -5B -75 இஸ் ஈக்குவல் டு -225 -5B இஸ் ஈக்குவல் டு -70 ப்ளஸ் ஆயிருமா. -225 -70 ப்ளஸ் 75 -150 B இஸ் ஈக்குவல் டு 150/5 போட்டிங்கன்னா B இஸ் ஈக்குவல் 30. இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண B அண்ட் சியோட வடிவு தூக்கி ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ A ப்ளஸ் 40 × 30 1200 ப்ளஸ் 10 × 75 750 இஸ் ஈக்குவல் டு 6950 1200 ப்ளஸ் 750 1950 ஈக்குவல் டு 6950 1950 அனுப்பிச்சிடோம்னா மைனஸ் ஆயிரும். 6950 1950 மைனஸ் பண்ணால் 5000 ஏசி ஈக்குவல் டு 5000. இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண ஏபிசி அதை வந்து ப்ரொடக்ஷனோட ஈக்குவேஷன் எடுத்து பண்ணுங்கள். ப்ரொடக்ஷனோட ஈக்குவேஷன் என்ன. பிசி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎல் ப்ளஸ் சிஎம்மா. ஓகேவா. ஏசி ஈக்குவல் டு 5000 ப்ளஸ் ஆமாம் பிசி ஈக்குவல் டு 30 அப்போ 30L ப்ளஸ் சிசி ஈக்குவல் டு 75 அப்போ 75M. ஓகேவா. உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க. ப்ரொடக்ஷன் அட்டு எல்சி ஈக்குவல் 50 எம்சி ஈக்குவல் 15 தான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. ப்ரொடக்ஷன் அட்டு எல்சி ஈக்குவல் 50 எம்சி ஈக்குவல் 15. ஸோ 5000 இந்த எல்லுக்கு பதிலாக 50 அப்போது 30 × 50 ப்ளஸ் 75 × எம்முக்கு பதிலாக 15 5000 30 × 50 1500 75 × 15 1125 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 7625. ஓகேவா. அப்போ தேர்ஃபோர் த ப்ரொடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 7625 யூனிட்ஸ். சொல்லி இப்படி தான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே. அடுத்தபடியாக 6th இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அதாவது எக்ஸாம்பிள் உள்ள அதே மாடல். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் தி பேராமீட்டர் லாம்டா will the following equations fail to have unique solution. ஆமாம், ஃபெயில் டு ஹேவ் யூனிக் சொல்யூஷன். அதாவது யூனிக் சொல்யூஷன் மட்டும் வரக்கூடாது. அப்போ இன்ஃபானைட்லி மெனி சொல்யூஷனோ இல்லை இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷனோ வரலாம். ஃபெயில் டு ஹேவ் என்னது யூனிக் சொல்யூஷன். அதாவது யூனிக் சொல்யூஷனை மட்டும் இல்லாமல் இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷனாவோ இல்லை நோ சொல்யூஷனோ இருக்கிறதா இருந்தால் லாம்டாவோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3x - y + lambda z = 1 2x - y + z = 2 x + 2y - lambda z = -1 பை என்ன மெத்தட். ரேங்க் மெத்தடில் லாம்டாவோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. இது வந்து என்ன சொல்யூஷன் விட்டுக்கூடாது. யூனிக் சொல்யூஷன். நம்ம யூனிக் சொல்யூஷன்னா ரேங்க் ஆஃப் ஏ காமா பி ரேங்க் ஆஃப் ஏ 3 விட்டுக்கூடாது. ஈக்குவேஷன் எடுக்கலாமா. இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் 3 - 1 lambda 2 - 1 2 1 1 2 1 1 1 2 - lambda x y z = ரைட் சைடு உள்ள கான்ஸ்டன்ட் 1 2 -1 a x = b. the occupant matrix a comma b 3 - 1 lambda 1 2 1 1 2 1 2 -1 -1 ஓகே. ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஒன்றா இல்லை, ஆனால் தேர்ட் ரோவில் இருக்குது. அப்போ R1 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து R1 இன்டர்சேஞ்ச் டு R3. ஸோ R3 தூக்கி R1 வச்சலாமா. 1 2 -1 lambda -1 செகண்ட் ரோ அப்படி இருக்கும் 2 1 1 2 ஃபஸ்ட் ரோ தூக்கி தேர்ட் ரோவில் வைங்க 3 - 1 lambda 1. ஸோ ஈக்குவல் ஆயிரும். R1 இன்டர்சேஞ்ச் டு R3 பண்ணிக்கலாமா. ஓகே. இப்போ டேரெக்டாக பண்ணிக்கலாமா. ஆமாம், ஈஸியாக பண்ணிக்கலாம். R2 → R2 - 2R1 இங்கே 3 இருக்குது. R3 → R3 - 3R1 ஓகேவா. R2 எழுதிக்கோங்க 2 1 1 2 R1 -12 மல்டிபிள் பண்ணுங்க. -2 -4 2 lambda + 2 ஆட் பண்ணுங்கள் 0 -3 2 lambda + 1 2 + 2 4. அடுத்து R3 → R3 - 3R1 ஃபஸ்ட்டு R3 எழுதிக்கோங்க 3 - 1 lambda 1 R1 -3 மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ -3 - 6 3 lambda + 3
0 minus 7 3 lambda plus lambda 4 lambda 3 plus 1 4 R1 அப்படி எழுதிக்கோங்க. R2 சேஞ்சஸ் பண்ணனால 0 minus 3 2 lambda plus 1 4 ஓகேவா 2 lambda plus 1 4 அடுத்து தேர்டு 0 minus 1 4 lambda 4 இது வந்து 4 ஓகேவா சரி ஸோ R1 1 2 minus lambda minus 1 செகண்டு 0 minus 3 2 lambda plus 1 4 தேர்டு 0 minus 7 4 lambda 4 ஓகேவா R2க்கு நேரம் R2 சேஞ்சஸ் R3க்கு நேரம் R3 சேஞ்ச் எழுதிக்கலாமா. அடுத்தபடியாக இட் இஸ் நாட் என்னது எக்கோலன் ஃபார்மா, இட் இஸ் நாட் ஏ எக்கோலன் ஃபார்ம். எப்படி எக்கோலன் ஃபார்ம் வரும்? அப்போ இந்த -7 என்ன ஆகணும் 0 ஆகணும். அப்போ 7க்கு 3க்கு எல்சியம் என்ன 21. ஸோ செகண்ட் ரோவை 7ஆல் மல்டி பண்ணுங்கள், தேர்ட் ரோவை 3ஆல் மல்டி பண்ணிக்கலாமா. இப்போ பாருங்கள் R3 டென்ஸ் டு 3R3 - 7R, R3யை 3ஆல் மல்டி பண்ணுங்கள், R2வை -7ஆல் மல்டி பண்ணி அதுலேருந்து என்னது மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேவா. ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் நோ சேஞ்சஸ். ஸோ இது வந்து 4. ஓகேவா. சரி, அதை R3யை 3ஆல் மல்டி பண்ணுங்கள், 0 -21 12 lambda 12. அடுத்து இதை வந்து எதால் மல்டி பண்ணணும் 7 -7ஆல். அப்போ 0 21 -14 lambda -7 -28 வந்துடும். ஓகேவா. ஆட் பண்ணுங்கள் 0 0 -2 lambda -7 12 -28 வந்து -16. ஓகேவா. இது வந்து -16 இருக்கும். ஸோ R1 R2 நோ சேஞ்சஸ், R2 சேஞ்சஸ் பண்ணனால 0 0 -2 lambda -7 -16. ஸோ R3 சேஞ்சஸ் எழுதிக்கோங்க, R3 டென்ஸ் டு 3R3 - 7R2. இப்போ இது என்ன ஃபார்ம்? எக்கோலன் ஃபார்ம் தானே. இட் இஸ் அன் எக்கோலன் ஃபார்ம். சம்மன் என்ன கொடுத்துருக்காங்க? சின்ஸ் கிவன் சிஸ்டம் ஃபெயில் டு ஹேவ் யூனிக் சொல்யூஷன். இது வந்து யூனிக் சொல்யூஷனை மட்டும் இருக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்யூஷனாக இருக்கலாம்? அதாவது ரேங்க் ஆஃப் A, B ரேங்க் ஆஃப் A லெஸ் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருக்கலாம், இல்லை ரேங்க் ஆஃப் A, B நாட் ஈக்குவல் ரேங்க் ஆஃப் ஏவாக இருக்கலாம். அப்படி தானே. ஈக்குவல் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் மட்டும் வரக்கூடாது, ஏன்னா யூனிக் சொல்யூஷன் இல்லை. அப்போது ஃப்ரம் த எக்கோலன் ஃபார்மில் ரேங்க் ஆஃப் A, B கன்ஃபார்மாக 3. அப்படி தானே. ரேங்க் ஆஃப் A, B 3 கன்ஃபார்மாக இருக்குது, இது கன்ஃபார்மாக 3. எக்கோலன் ஃபார்மில் ரேங்க் ஆஃப் A, B கன்ஃபார்மாக 3 தான். ஸோ இந்த ரேங்க் ஆஃப் A, B ஈக்குவல் ரேங்க் ஆஃப் A கன்ஃபார்ம் வராது. ஓகேவா. ஆமாம், ஏன்னா 3 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ரேங்க் ஆஃப் A நாட் ஈக்குவல் 3. அப்போ ரேங்க் ஆஃப் A நாட் ஈக்குவல் 3 இருக்குன்னா ரேங்க் ஆஃப் A வந்து 2 தானே. அப்போ ரேங்க் ஆஃப் A 2 அப்படின்னா இந்த -2 lambda -7 என்ன ஆகிடும் 0 ஆகிடுமா. ஸோ -2 lambda -7 ஈக்குவல் டு 0. அப்போ 2 lambda ஈக்குவல் டு -7, lambda ஈக்குவல் டு -7/2. அப்போ லேம்டாவோட வேல்யூ -7/2 இருந்தால் உங்களுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் வந்து என்ன ஆயிரும்? ஃபெயில் ஆயிரும். ஓகேவா. தேங்க்யூ.